பட்டா ஃப்ரீ, ஒரு இ-பைக் ஃப்ரீ. இதுலயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். சரி, டிடிசிபி அண்ட் ரேரா ப்ராஜெக்ட் 500 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் இருக்கு. விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சைட்டுக்கு ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல இருந்து திருவள்ளூர் போற பைபாஸ் கரெக்டா 1 கிலோமீட்டர். பைக்ல போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். அதே 10 நிமிஷத்துல லெஃப்ட் சைடுல போனீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க ஒரு டிராப் தண்ணி நிக்காது. இந்த சைட்டுக்கு வரும்போது பக்கத்துலயே வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்கு. 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம அவைல் பண்ணி கொடுக்குறோம். மெயின் ரோடு இது வந்து எம்டிசி பஸ் ரூட்ன்றதுனால ஒரு 12 பிளாட் வந்து ஆன் ரோட்ல இருக்க பிளாட். இதெல்லாமே நம்ம கமர்ஷியலா ட்ரீட் பண்ணிக்கலாம். கையில 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா இங்க வந்து ஒரு இடம் வாங்கி லோனை போட்டுட்டு நம்ம இடத்த வாங்கி வீட கட்டவே ஆரம்பிச்சிடலாங்க. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க ப்ராஜெக்ட் போட்டாலே நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? நம்ம ப்ராஜெக்ட் போட்டா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் ப்ராஜெக்டே போடுறது. கண்டிப்பாங்க சார். அது மத்தவங்கள போடுறதை விட உங்களது வந்து எங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்க. அதனால நல்லா இருக்கு. இப்போ நீங்க எங்க போட்டிருக்கீங்க அது சொல்லுங்க. நம்ம நிறைய சைட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டா கூட நீங்க ஒரு ஷூட் எடுத்தீங்க, அதெல்லாம் டோட்டலா சோல்ட் அவுட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருநின்றவூர் மேலக்கொண்டையூர். இப்போ ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா மேலக்கொண்டையூர். சரி, டிடிசிபி அண்ட் ரேரா ப்ராஜெக்ட். ஓகே. மொத்தம் இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ராதா அவென்யூ. கிருஷ்ணா ராதா அவென்யூ. மொத்தம் 4 ஏக்கர்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸ்டென்ட் வந்து 4 ஏக்கர்ஸ். ஒரு 110 பிளாட்ஸ் இருக்கு. ஓகே. இது ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கூப்பிட்டு நீங்க எடுக்கிறதே 40 ஏக்கர் 50 ஏக்கர் தான் எடுப்பீங்க. என்னங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் 4 ஏக்கர் இல்ல கிடைச்சது அதுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட்ல நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கு. லேண்ட்ல நிறைய லீகல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்த்து எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்றன்றது முக்கியம் இல்ல. குறைவா பண்ணாலும் எந்த லீகல் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம ஒரு தண்ணி நிக்க, மழை பெஞ்சா நிறைய தண்ணி நிக்க கூடாது. குடிக்கிறதுக்கு தண்ணி நல்லா இருக்கணும். பக்கத்துல ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், பைபாஸ் இருக்கணும். நம்மள நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு 2-3 இயர்ஸ் விற்கும் போது அது ரொம்ப ஈஸியா நல்ல ரேட்டுக்கு விற்கணும். இந்த ஆக்சஸ் எல்லாம் பார்த்து அது 1 ஏக்கர்னாலும் போட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நீ ஆயிடுச்சு. எக்ஸ்டென்ட் அதிகமா போறதுனால சந்தோஷம் தான். எங்களுக்கு நிறைய லாபம் இருக்கும், வாங்குறதுக்கும் ஒரு பெரிய கம்யூனிட்டியா இருக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு. நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் எம்டிசி பஸ் ரூட்லயே இருக்கு. இந்த ரோட்லயே பஸ் போயிட்டு வந்துரும். எவ்ரி 45 மினிட்ஸ்க்கு வந்து பஸ் உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும். பக்கத்துலயே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்ஸ்லயே 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கு. அது பக்கத்துல ஒரு 500 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் இருக்கு. விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சைட்டுக்கு ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல இருந்து திருவள்ளூர் போற பைபாஸ் கரெக்டா 1 கிலோமீட்டர். இங்க இருந்து அது தெரியுதுங்க சார். அதுவா அந்த ஆர்ச் தெரியுதுங்க. அது லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பாடி திருப்பதி நியூ பைபாஸ். அதாவது லெஃப்ட் சைடுல ஒரு பைபாஸ் இருக்கு, ரைட் சைடுல ஒரு பைபாஸ் இருக்கு. இதுக்கு மிடில்ல நம்ம ராதா அவென்யூ டிடிசிபி ரேரா ப்ராஜெக்ட் வர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆர்ச்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து அப்ப ப்ரீ லான்ச்சிங். இது வந்து ப்ரீ லான்ச். ஓகே. ப்ரீ லான்ச்சா தான் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணனும், நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கணும், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறோம். ஓகே. அதாவது இதுல நான் क्वेश्चनே கேட்க தேவையில்ல. ஸ்கூல் எங்க இருக்கு, கனெக்டிவிட்டி எங்க இருக்கு, எது எங்க இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. சரி, இப்போ எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல வேணும்னா இது எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பை? நம்ம சைட்ல வந்து பைக்ல போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். அதே 10 நிமிஷத்துல லெஃப்ட் சைடுல போனீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். அதாவது இது இப்படி டயகனலா ரெண்டு பக்கம் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இருக்க சைட் இது. ஓகே. நீங்க திருநெல்வேலி இறங்கி ஆவடி அந்த மாதிரி வந்தீங்கனாலும் ஈஸியா வரலாம். இல்ல நீங்க வேப்பம்பட்டு சைடு இப்படி வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா வரலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி டயகனலா இருக்கும்போது சேல் இப்போ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் சேல்ஸ் பண்ண போறேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னா சூப்பரா சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி சைட் இது. சரி, உள்ள இன்னர் அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 30 ஃபீட் ரோடு, 24 அடி ரோடு, எல்லாமே வந்து உங்களுக்கு தார் ரோடு போட்டு கொடுத்துறோம். உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட், கவர்மெண்ட் ஸ்ட்ரீட் லைட், அது இல்லாம நாங்க எங்களோட சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்கோம். சிசிடிவி கேமரா, ஃபுல்லி காம்பவுண்டட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி கொடுத்துறோம். ஓகே. அதாவது இன்னர் அம்யூனிட்டிஸ் அண்ட் அவுட்டர் கனெக்டிவிட்டி எல்லாமே பெஸ்டா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரேட் என்னவா இருக்கும்னு பாப்போமா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த பக்கம்ல ஃப்ளட் வந்ததா நான் கேள்விப்பட்டது இல்ல. இருந்தாலும் சொல்லுங்களேன். திருநெல்வேலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாய இடமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்க இடம். ஓகே. வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் விற்கிற இடம்லாம் ஒரு கேட்டகரியில இருக்கும். இப்போ நீங்க எங்க அதிகமா விலை கொடுத்து வாங்குறீங்களோ அங்கதான் ஃப்ளட்ல போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. எனக்கு கிட்ட வேணும்னு தண்ணி நிக்கிற இடமா ஏரி பக்கத்துல எங்கேயாவது இடத்த வாங்கிட்டு தண்ணி நிக்குது அது நிக்குதுன்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமா மக்கள் வாழ்ந்த இடம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க ஒரு டிராப் தண்ணி நிக்காது. இந்த சைட்டுக்கு வரும்போது பக்கத்துலயே வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்கு. இங்க சைட்டை பார்த்துட்டு ஜஸ்ட் நடந்து போய் அவங்க கிட்டே வந்து இங்க மழை பெஞ்சா தண்ணி நிக்குமா, இங்கெல்லாம் என்ன விலை போகுது எல்லாமே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு பிரைமான நல்ல ஒரு சூப்பர் நல்ல காத்து இருக்கு. நான் வந்ததுல இருந்து செக் பண்றதை சொல்றேங்க. நல்ல காத்து இருக்கு. பஸ் ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கு. மக்கள்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. நல்ல தண்ணி வருது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வருது. நீங்க வந்து செக் பண்ணியே பார்க்கலாம்.
கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஏரியால என்ன ரேட் இருக்கும்? நம்ம வெளியில எல்லாம் போனீங்கன்னா 4000 5000 கம்மி இல்லாம தான் இருக்கும். பட் இங்க என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு கேட்போம். ஆக்சுவலா இது ப்ரீ லான்ச் ஆஃபர். லான்ச் அப்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே, அது ப்ரீ லான்ச். இந்த டைம்ல என்னென்ன பிளாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த டைம்ல அவங்களுக்கு அந்த பிளாட் சைஸ், இந்த லொகேஷன் எல்லாம் பார்த்து எனக்கு இந்த பிளாட் வேணும்னு சொல்லி புக் பண்றவங்களுக்கு வந்து 1650 1650 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ் கொடுக்குறோம். இதுலயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஓ, வித் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோடவே சேர்த்து. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. ஆஃபர் பிரைஸ் வந்து 1650 ஒன்லி ஃபார் ப்ரீ லான்ச். ப்ரீ லான்ச் 1 மந்த்துக்கு மட்டும். இந்த ஒரு மாசத்துக்கு மட்டுமா? வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு மாசத்துக்கு மட்டும். டேட்டை வந்து செக் பண்ணிட்டு வந்து வாங்குங்க. ஒரு மாசத்துக்கு மட்டும் 1650. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா 250 ரூபாய் ஏறி இருக்குங்க. 250 ஏறிடும். சோ இப்போ வந்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 மிச்சம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 ரூபாய் அதிகம். அப்ப நீங்க லாபத்துல வாங்க போறீங்களா நஷ்டத்துல வாங்க போறீங்களா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எனக்கு லோன் வேணும், அப்ப என்ன பண்றது? லோன்னா நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் லோன் எடுத்துக்கலாம். 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம அவைல் பண்ணி கொடுக்குறோம். எனி கவர்மெண்ட் பேங்க், எனி பிரைவேட் செக்டர்ஸ் பேங்க்ஸ் எதெல்லாம் போனாலும் 80% ப்ராப்பர்ட்டி காஸ்ட்ல இருந்து உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னா 8 லட்ச ரூபாய் நீங்க பேங்க் லோன் வாங்கிக்கலாம். கையில இருந்து 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ப்ராப்பர்ட்டி கொடுத்து உங்களுக்கு எல்லாமே உங்களோட செட்டா லீகல் டாக்குமெண்ட்ஸோட பக்காவா கொடுக்கும். அப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தா போதும். ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து நான் கையில 2 லட்ச ரூபாய் வச்சிருந்தா இங்க வந்து ஒரு இடம் வாங்கி லோனை போட்டுட்டு நம்ம இடத்த வாங்கி வீடை கட்டவே ஆரம்பிச்சிடலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சைட். வீடியோ எடுக்க முடியல, காரும் பைக்கும் வந்தது போனதுபடியே இருக்கு, வந்தது வந்தபடியே இருக்கு. சரி, ஓகே, டிடிசிபி என்டர் அப்ரூவ்டு. ஒரு 2 லட்ச ரூபாய் கையில இருந்தா போதும். அதுல ரெஜிஸ்ட்ரேஷனே சேர்த்தே முடிச்சிடலாம். நீங்க லோனுமே வாங்கி கொடுத்துருவீங்க. என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு? மினிமம் இங்க வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1100 1200 வரைக்கும் இருக்கு. இதுல கமர்ஷியல் பிளாட்ஸ் எதுனா இருக்குதாங்க சார்? கமர்ஷியல் பிளாட்ஸ்னா நீங்க மெயின் ரோடு, இது வந்து எம்டிசி பஸ் ரூட்ன்றதுனால ஒரு 12 பிளாட் வந்து ஆன் ரோட்ல இருக்க பிளாட். இதெல்லாம் நம்ம கமர்ஷியலா ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ரெசிடென்ஷியல் ரேட் கொடுத்து எடுத்துட்டு கமர்ஷியலா நீங்க மாத்திக்கலாமா? ஏன்னா கமர்ஷியலுக்கு எக்ஸ்ட்ரா பிரைஸா கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல. அது மாதிரி இல்லாம நீங்க ரெசிடென்ஷியலா நீங்க கமர்ஷியலா மாத்திக்கலாம். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருக்க பிளாட்டுக்கு ஒரு ரேட்டு, சென்டர்ல இருக்க ஒரு பிளாட். வீடியோ எல்லாருக்கும் பொதுவா தான் போடுறோம். ஓகே, யார் எல்லாம் FIFO டைப் தான், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, யாரு சீக்கிரமா வந்து பார்த்து புக் பண்றீங்களோ, எனக்கு முன்னாடியே ஒரு பிளாட் இருக்கு ஆன் ரோட்ல இருக்கு, அதுக்கு வந்து எனக்கு 2000 கொடுங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் தான். நீங்க வரதுதான் உங்க லக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா அதே ரேட் தான். எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான். ஏங்க, நாங்க சொல்றது ஒண்ணுதான். நீங்க முன்னாடி வந்தா முன்னாடி வாங்க போறீங்க, பின்னாடி வந்தா பின்னாடி வாங்க போறீங்க, அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம சேனலுக்காக 1650 சொல்லிருக்கீங்க. இது இல்லாம ஏதாவது ஆஃபர்? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவரை டிசைட் பண்ணி வச்சதுதான். இந்த ப்ரீ லான்ச் ஆஃபர்ல மட்டும் நான் சொல்றது நல்லா கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சைட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ரீ லான்ச் ஆஃபர்ல நம்ம கிட்ட பிளாட் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம், பட்டா ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். 1900 ரூபாய் லேண்டை வந்து 1650 ரூபாய்க்கு ப்ரீ லான்ச் ஆஃபர்ல கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் இல்லாம ஒரு இ-பைக். எஸ், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் ஒரு இ-பைக் ஃப்ரீ. ஒரு கஸ்டமருக்கு ஒரு பர்ச்சேஸ். இப்போ என் பேர்ல ஒரு இடம் வாங்குறோம்னா எனக்கு ஒரு இ-பைக் ஃப்ரீ. இவர் பேர்ல ஒரு இடம் வாங்குறோம்னா இவருக்கு ஒரு இ-பைக் ஃப்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். முன்னாடியே வாங்க, முன்னாடியே வாங்கிக்கலாம். பின்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி தான் போக வேண்டியதா இருக்கும். ஆனா இருக்கிறதே 110 பிளாட் தான். எங்க வாங்கினாலுமே சேஃப் தான். பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள் இருக்கு. பெஸ்டான ப்ராஜெக்ட், பொல்யூஷன் இல்லாம சூப்பரான ஏரியால கனெக்டிவிட்டி பெஸ்டா இருக்கிறதுல ஒரு இடம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ராதா அவென்யூ மிஸ் பண்ணிடாதீங்க சார். எப்பயும் போல நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. நன்றி. ஒரு ஆசையானால நீங்க பண்ணீங்கனாலே எனக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கும். தேங்க்யூ சார். வாழ்க இடத்துடன் வீடுடன்.